ஏஎஸ்டினா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். அதுல என்ன மேடம் ஃபால்ஸ் அலாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆட்டிசம்ல இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் நார்மல் குழந்தைங்களுக்கும் வந்து போகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது டோ வாக்கிங் பண்றது, வேணும்னே ஹேண்ட்ஸை இப்படி ஃபிளிப் பண்றது, சம்டைம்ஸ் ஐ கான்டாக்ட் மேக் பண்ணாதது, இதெல்லாம் நார்மல் குழந்தைங்க கூட பண்ணுவாங்க. ஸோ சிம்டம்ஸ் வச்சுட்டு இமீடியட்டா அவன் ஆட்டிசம்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஹேபிட்டா மாறிடும் அவங்களுக்கு. அந்த குழந்தைங்க அதை பண்ணியிருப்பாங்க, அது அவங்களுக்கு பிடிச்சு போயிடும், அதனால அவங்க அதை ஹேபிட்டா மாத்திருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். ஸோ அதனால சிம்டம்ஸ் வச்சு வந்து ஆட்டிசம்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. ப்ராப்பர் டாக்டரை கன்சல்ட் பண்ணா இட் வில் பி பெட்டர். அது ஈவன் தோ அவங்க ஸ்பெஷல் சைல்டா இருந்தாலுமே 6 வயசுக்கு முன்னாடி அவங்கள நீங்க ஆட்டிசம் கிட்ஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னா தட் இஸ் டோட்டலி ஃபால்ஸ். ஏன்னா அது வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் சிம்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 6 வயசுக்கு முன்னாடியே நீங்க 2 வயசு 3 வயசுல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி நார்மல் சைல்டு மாதிரியே ரெகுலர் ஸ்கூல் அவங்களால படிக்க முடியும்.